சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் பெருவாரியான மிக முக்கியமான நிர்வாகிகள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர். மேலும் அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் இணையும் பொழுதுதான் நாங்கள் களப்பணிகளை மேற்கொள்வோம். அதிமுகவில் பெரும் படையுடன் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிற்குள் மீண்டும் அவர் பொறுப்புகள் வகித்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைவதற்கான வழிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று கிளை நிர்வாகிகள் உள்பட தொண்டர்கள் பெருமளவில் எடப்பாடி பழனிசாமியிடம் கடிதங்கள் மூலமாக தெரிவித்திருப்பதுதான் தற்பொழுது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பீகாரில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியதற்கும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வெற்றியடைந்ததற்கும் ஒரு வித்தியாசம்தான். அவர்கள் ஒன்றாக இணைந்து எதிர்க்கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்ததன் காரணமாகத்தான் இந்தியா கூட்டணி படுதோல்வியே தழுவியது. ஆனால் தமிழகத்தில் மக்கள் ஏற்கனவே திமுகவின் மீது கடுமையான கோபத்திலும் அதிருப்தியிலும் இருக்கிறார்கள். இதை கச்சிதமாக அதிமுக பயன்படுத்தி கொண்டால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழக்க நேரிடும். ஆனால் எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு இடையூறாக இருக்கிறார்? அமித்ஷாவாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், இன்னும் பல பிற கட்சியின் நிர்வாகிகள் கூட ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் அதிமுகவில் இணைத்து விடுங்கள். அதிமுக என்பது ஒருவரை நம்பி கிடையாது, ஒட்டுமொத்த தொண்டர்களை நம்பிதான் செயல்படுகிறது என்றும் பல முறை எடுத்து கூறிவிட்டார்கள். ஆனால் இவர்களை இணைத்தால் தனது பொதுச் செயலாளர் பதவி பறிபோகுமோ என்ற அச்சத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களை இணைக்காமல் தவிர்த்து வருகிறார். ஆனால் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 6 மாதங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கண்முன்னே அதிமுகவில் பெரும் படையுடன் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் இணைவார். அவருக்கு மிக முக்கியமான பதவி கொடுக்கப்படும். எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்படும் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பெருவாரியான அதிமுகவின் தொண்டர்கள் நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஸின் பக்கம் இருப்பதாக தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, உண்மையான அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். உங்களது தொகுதியில் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகள் அதிகமாக இருக்கிறதா அல்லது எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் ஆதரவுகள் அதிகமாக இருக்கிறதா? அதிமுகவில் ஓபிஎஸ் இணைந்தால்தான் அதிமுக வெற்றியடைய முடியும் என்று கூறுவது சரியா தவறா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள்